வணக்கம் நேர்களே, நான் உங்கள் எஸ்ரா அலெக்சாண்டர். இசட் ஆட்டோடெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல புதிய மாருதி சுசுகி செலிரியோ ZXi பிளஸ் ஆட்டோமேட்டிக் வேரியண்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்க போறோம். காம்பேக்ட் சைஸ்ல ஸ்பேசியஸ் வித் ஃபியூல் எஃபிஷியன்டோட கிடைக்கிற பெர்ஃபெக்டான ஹேட்ச்பேக் வெஹிக்கிளா இந்த புதிய செலிரியோவை மாருதி மார்க்கெட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டைலிஷ் வித் ஸ்போர்ட்டிவான லுக்கை இந்த செலிரியோவோட எல்லா ஆங்கிள்லையும் நம்ம பார்க்க முடியும். சிட்டி டிரைவிங்க்கு காம்பேக்ட் சைஸ்ல ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த புதிய செலிரியோ ஒரு பெஸ்டான செலெக்ஷனா இருக்கும். பிகினர்ஸ் மற்றும் ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ்க்கு கூட இந்த புதிய செலிரியோ ஒரு சூட்டபிளான ஆப்ஷனா இருக்கும். ஈஸி டிரைவிங் பண்ற மாதிரி ஒரு காம்பாக்டான பாடி டிசைன் வித் ஆல் ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி இந்த வண்டியோட பாடி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் கியர் ஆப்ஷனும் இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்டா இருக்குது. டிரைவிங்க ரொம்பவே சிம்பிளா இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஆட்டோமேட்டிக் கியர் ஆப்ஷனும் இந்த செலிரியோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த செலிரியோவை நமக்கு ரிவ்யூக்காக வழங்கியிருக்கிறவங்க கணேஷ் கார்ஸ் அரேனா ஷோரூம் வெள்ளூர். வெள்ளூர்ல இருக்கிற கிரீன் சர்க்கிள்ல தான் இந்த ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூம்ல மாருதி கார்ஸ் சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. புதுசா கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஷோரூமோட அட்ரஸ் மற்றும் கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. பார்க்குறதுக்கே ஸ்டைலிஷா இருக்கிற மாதிரி பட்ஜெட் பிரைஸ்ல இந்த செலிரியோவை மாருதி மார்க்கெட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ஆன் ரோட் பிரைஸ் வீடியோவோட லாஸ்ட்ல நான் சொல்றேன். கன்சியூமரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் 4 வேரியண்டா இந்த செலிரியோவை மார்க்கெட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. LXi, VXi, ZXi மற்றும் ZXi பிளஸ். சிஎன்ஜி ஃபியூல் ஆப்ஷனும் இதுல அவைலபிளா இருக்குது. VXi வேரியண்ட்டுக்கு மட்டும் சிஎன்ஜி ஃபியூல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கியர் ஆப்ஷன் பொறுத்தவரையில் VXi, ZXi மற்றும் ZXi பிளஸ் இந்த 3 வேரியண்ட்லயும் அவைலபிளா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 7 ஸ்போர்ட்டிவான கலர் ஆப்ஷன்ஸும் இந்த செலிரியோவுக்கு அவைலபிளா இருக்குது. ஸ்பீடி ப்ளூ, சில்கி சில்வர், சாலிட் ஃபயர் ரெட், கிளிஸ்டனிங் கிரே, கேஃபின் ப்ரௌன், ஆர்க்டிக் ஒயிட் மற்றும் பியூர் மிட்நைட் பிளாக் இந்த மாதிரி 7 ஸ்போர்ட்டிவான கலர் ஆப்ஷன்ஸும் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஓல்டு ஜென் செலிரியோ கூட கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஜென் செலிரியோவுக்கு ஒரு அப்டேட்டட் ஃப்ரண்ட் கிரில்லும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே வண்டியோட ஃப்ரண்ட் டிசைனை ரொம்பவே டீசெண்டா எடுத்து காட்டுது. ரேடியன்ட் ஃப்ரண்ட் கிரில் வித் ஷார்ப் குரோம் ஆக்சென்டோட இந்த செலிரியோவுக்கு கொடுத்துருக்காங்க. அனிமேட்டட் ஸ்வீப்பிங் ஹெட்லாம்ப் செட்டப் வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை ரொம்பவே டீசெண்டா எடுத்து காட்டுது. இன்டகிரேட்டட் டர்ன் இண்டிகேட்டர் ஃபீச்சரும் இந்த ஹெட்லாம்ப் செட்டப்புக்கு உள்ளேயே அவைலபிளா இருக்குது. ஹெட்லாம்போட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சரும் இந்த ஹெட்லாம்ப் செட்டப்புக்கு கொடுத்துருக்காங்க. ஃபாக் ஃபீச்சரும் இந்த ZXi பிளஸ் வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்குது. மற்ற வேரியண்ட்டுக்கு இந்த ஃபாக் ஃபீச்சர் கிடைக்கிறது இல்ல. ஒரு டீசெண்டான ஃப்ரண்ட் கிரில் டிசைன் தான் இந்த புதிய செலிரியோவுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கிரிலோட சென்டர்ல சுசுகியோட லோகோவை ரொம்பவே போல்டா தெரிகிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. லோகோவோட 2 சைட்லையும் சில்வர் குரோம் பீமும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. என்ஜின் மற்றும் கண்டென்சருக்கு ஒரு பெட்டரான ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கிற மாதிரி தான் வண்டியோட ஃப்ரண்ட் கிரில் மற்றும் ஏடாமோட ஓப்பனிங்கை ரொம்பவே வைடரா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பாய்னட்லையும் ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே டீசெண்டா இருக்குது. டிரைவருக்கு ஒரு பெட்டரான ஆல் ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி வைடரான ஃப்ரண்ட் விண்ட்ஸ்கிரீன் தான் இந்த செலிரியோவுக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சரும் இந்த ZXi பிளஸ் வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்குது. இந்த ஃபீச்சரும் டிரைவருக்கு ஒரு பெட்டரான விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்குது. வண்டியோட ரூஃப் மேலையும் ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் டிரா பண்ணியிருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். பார்க்கறதுக்கு ஸ்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பேசியஸான ஆப்டிமைஸ்டு பாடி டிசைன் தான் இந்த புதிய செலிரியோவுக்கு மாருதி கொடுத்துருக்காங்க. ஓல்டு ஜென் செலிரியோ கூட கம்பேர் பண்ணும்போது சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த புதிய செலிரியோவில். மாருதியோட ஃபேமஸான ஹெக்டெட் பிளாட்ஃபார்மில் தான் இந்த செலிரியோவை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. சிட்டி டிரைவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்டான வெஹிக்கிளாக தான் இந்த வண்டியை மார்க்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சரும் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. 26.68 கிலோமீட்டர் இந்த வண்டியில் மைலேஜ் டெலிவர் ஆகிற மாதிரி மாருதி இன்ஜினை டியூன் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஹையஸ்ட் மைலேஜ் கொடுக்குற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னா அது இந்த செலிரியோ மட்டும்தாங்க. பாடி கலர்டு ஓஆர்விஎம் வித் டர்ன் இண்டிகேட்டரோட நம்ம எங்க பார்க்க முடியும். பேஸ் வேரியண்டான LXi வேரியண்ட்டுக்கு மட்டும் பிளாக் கலர்டு ஓஆர்விஎம் கொடுக்குறாங்க. மற்ற வேரியண்ட் எல்லாத்துக்குமே இந்த பாடி கலர்டு ஓஆர்விஎம் ஃபீச்சர் தான் கொடுக்குறாங்க. பாடி கலர்டு டோர் ஹேண்டில்ஸ் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது.
டிரைவர் டோருக்கு மட்டும் மேனுவல் கீ லாக்கோட ப்ரொவிஷனும் குடுத்திருக்காங்க. ரெக்வெஸ்ட் பட்டன் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. சென்டர் டோர் லாக் ஃபீச்சரும் 5 டோருக்கும் இருக்கிற மாரி குடுத்திருக்காங்க. பேஸ் வேரியண்டான எல்எக்ஸ்ஐ வேரியண்ட் தவிர மத்த எல்லா வேரியண்ட்டுக்கும் இந்த சென்டர் டோர் லாக் ஃபீச்சர் அவைலபிளா இருக்குது. வண்டியோட பாடி சைட்லயும் ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் டிரா பண்ணியிருக்கிறத நம்ம இங்க கிளியரா பார்க்க முடியும். ஒரு ப்ராப்பரான ஸ்டைலிஷான பாடி டிசைன் இந்த செலீரியோவுக்கு மாருதி கொடுத்திருக்காங்க. 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஃபியூல் எஃபிஷியன்ட் வித் ஸ்பேசியஸோட ஒரு பெஸ்ட்டான ஹேட்ச்பேக் வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த புதிய செலீரியோ ஒரு பெஸ்ட்டான சாய்ஸா இருக்கும். எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபிள் ஓஆர்விஎம் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்குது. மிரரோட அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தவரையில எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ரிமோட் கீலெஸ் என்ட்ரி ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான ஃபியூச்சர்ஸ், ஸ்பேசியஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் இந்த வண்டியில இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸ்டைலிஷான ஃபுல் பிளாக் கலர்டு 15 இன்ச் அலாய் வீல் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீலோட சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில மர்க்பர்சன் ஸ்டெப் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. 175/60 R15 ரேடியல் டியூப்லெஸ் டயர் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு டிஸ்க் பிரேக்கும் ரியர் வீலுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷனும் இந்த வண்டிக்கு அவைலபிளா இருக்குது. ரியர் வீலோட சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில டாஸ் அண்ட் பீம் சஸ்பென்ஷன் சிஸ்டம் வித் காயில் ஸ்ப்ரிங்கோட கொடுத்துருக்காங்க. நம்ம இங்க கிளியரா பார்க்கலாம். எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ மற்றும் ZXi வேரியண்ட்டுக்கு 14 இன்ச் ஸ்டீல் வீல் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. வண்டியோட அண்டர் பாடியில போய் டார்சன் பீமோட காயில் ஸ்ப்ரிங் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் வண்டியோட அண்டர் பாடியில கொடுத்துருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். வண்டியோட ரியர்லையும் ஒரு பெட்டரான ஆப்டிமைஸ்டு ரியர் லுக் கொடுத்துருக்கிறத நம்ம இங்க கிளியரா பார்க்கலாம். ரியர் வைப்பர் வித் வாஷர் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ 2 வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் இந்த ரியர் வைப்பர் வித் வாஷர் ஃபீச்சரும் அவைலபிளா இருக்குது. ஸ்பாய்லருக்கு கீழே தான் இந்த வாஷரும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹை மவுண்ட் ஸ்டாப் லைட் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. ரியர் டிஃபாகர் ஃபீச்சரும் இங்க இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்டான எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் இந்த ரியர் டிஃபாகர் ஃபீச்சரும் அவைலபிளா இருக்குது. பூட்டோரோட சென்டர்ல சுசுகியோட லோகோவும் லெஃப்ட் சைடு செலீரியோவோட பேட்சிங்கும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிராப்லெட் ஸ்டைல்டு டெய்லாம் செட்டப்பும் நம்ம இங்க பார்க்க முடியும். இதுவும் வண்டியை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்காட்டுது. பாடி கலர்டு பம்பர் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்ல இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. பம்பரோட 2 எட்ஜஸ்லயும் 2 ரெஃப்ளெக்டரும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பம்பரோட சென்டர்ல தான் ரியர் கேமராவும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்க பார்க்கலாம். யூசருக்கு ஃப்ளெக்சிபிளா இருக்கிற மாதிரி பெட்டரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி இந்த புதிய செலீரியோல மாருதி கொடுத்துருக்காங்க. பூட் டோருக்கும் ரெக்வெஸ்ட் பட்டன் ஃபீச்சர் இங்க அவைலபிளா இருக்குது. இதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஓல்டு ஜென் செலீரியோ கூட கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஜென் செலீரியோவுக்கு பூட் ஸ்பேஸும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட பூட் டோர் ஓபன் பண்ணி பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். இந்த செலீரியோவுக்கு 313 லிட்டர்ஸ் ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பூட் லிப்போட ஹைட்டும் ரொம்பவே ஹைட்டா இல்லாம ஒரு டீசென்டான ஹைட்ல தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹைட்டான பேக் மற்றும் திங்ஸை வண்டிக்குள்ள ஈஸியா லோட் பண்ற மாதிரி தான் இந்த செலீரியோவோட பூட் டிசைனும் மாருதி பண்ணியிருக்கிறாங்க. பூட்டோட ஃப்ளோர் மேட்டுக்கு கீழே தான் ஸ்பேர் வீலும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பேர் வீல் பொறுத்தவரையில அலாய் இல்லாம நார்மல் ஸ்டீல் வீல் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் இந்த ஸ்பேர் வீலை நம்ம யூட்டிலைஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீலோட சைட்லையும் கொஞ்சம் ஸ்பேசியஸ் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் ஹேட்ச்பேக் வெஹிக்கிளா இருந்தாலும் பர்சனல் மற்றும் மல்டிபர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெட்டரான பாடி டிசைன் தான் இந்த செலீரியோவுக்கு மாருதி கொடுத்துருக்காங்க. ரியர் பார்சல் ட்ரே ஃபீச்சரும் இங்க கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்டான எல்எக்ஸ்ஐ வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் இந்த ரியர் பார்சல் ட்ரே ஃபீச்சரும் அவைலபிளா இருக்குது. சீட் ஸ்பிளிட்டிங் ஆப்ஷனும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 60/40 சீட்டை நம்ம ஸ்பிளிட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இந்த செலீரியோவுக்கு கொடுத்துருக்காங்க. சீட்டை ஸ்பிளிட் பண்ணி ஸ்பேசியஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். 2 சீட்டையும் ஃபோல்டிங் பண்ணக்கு அப்புறம் ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ் இருக்கிறத நம்ம இங்க கிளியரா பார்க்க முடியும். சீட்டை ஃபோல்ட் பண்றதுக்கு முன்னாடி சீட் பெல்ட்டை நம்ம கழட்டி ஓரமா வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மினி ஃபர்னிச்சர் மற்றும் லார்ஜான சூட்கேஸ் கூட வண்டிக்குள்ள நம்ம ஈஸியா லோட் பண்ற மாதிரி தான் சீட்டை ஸ்பிளிட் பண்ண பிறகு இந்த செலீரியோல ஸ்பேசியஸ் இருக்குது. வண்டியோட பூட் ஸ்பேஸ் 313 லிட்டரா இருந்தாலும் சீட்டை நம்ம ஃபோல்டிங் பண்ணதுக்கு அப்புறம் டபுளா இந்த பூட் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம எங்க பார்க்க முடியும்.
எல்லா சீட்ஸ்க்கும் சீட் பெல்ட் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. சீட் பெல்ட் ரிமைண்டர் ஃபீச்சரும் இதுல இருக்கிற மாரி குடுத்திருக்காங்க. வண்டியோட இன்டீரியர்ல போயி சீட் அரேஞ்ச்மென்ட் மற்றும் ஸ்பேசியஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். யூசருக்கு எப்பவுமே ஃப்ளெக்சிபிளா இருக்கிற மாரி ஒரு ஸ்பேசியஸான இன்டீரியர் டிசைன் இந்த செலீரியோவுக்கு குடுத்திருக்காங்க. டோர்ஸோட பேனல்ஸ் பொறுத்தவரையில ஒரு சிங்கிள் டோன்ல மல்டி பர்ப்போஸ்க்கு ஏத்த மாரி ஒரு சாலிடான ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷன் மற்றும் ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் இந்த டோர்லயே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சில்வர் குரோம் ஃபினிஷ்டு அன்லாக் லிவரும் இங்க அவைலபிளா இருக்குது. வண்டியோட வின் நம்பர் டீடைல்ஸ் இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. டயரோட ஏர் பிரஷர் இன்ஃபர்மேஷனும் இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃபியூல் ட்ரங்கோட அன்லாக் லிவரும் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சீட்டோட ஃபோல்டிங் லிவர் மற்றும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் லிவரும் இங்க குடுத்திருக்காங்க. டிரைவர் சீட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சர் பொறுத்தவரையில LXi, VXi மற்றும் ZXi வேரியண்ட்ல கிடைக்கிறது இல்ல. ZXi பிளஸ் வேரியண்ட்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கிற மாரி குடுத்திருக்காங்க. டிரைவர் சீட்டும் பார்க்கறதுக்கு நல்ல குஷனிங்கா, மஸ்குலா இருக்கிற மாரி தான் குடுத்திருக்காங்க. சஃபிஷியன்ட்டான ஹைட்ல ஆக்சிலரேட்டர் மற்றும் பிரேக் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறனால கிளட்ச் இங்க அவைலபிளா இல்ல. ஃப்ரண்ட் பூட்டோட அன்லாக் லிவர் மற்றும் ஹெட்லாம்போட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சும் நம்ம இங்க பார்க்க முடியும். இங்கேயும் 2 டம்மி சுவிட்சோட ப்ரொவிஷனும் குடுத்திருக்காங்க. மிரரோட ஃபோல்டிங் மற்றும் அன்ஃபோல்டிங் பட்டன், மிரரோட எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சும் இங்க அவைலபிளா இருக்குது. ஹில் அசிஸ்ட் பட்டன் மற்றும் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனும் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்ஜினோட புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. பார்க்கறதுக்கே ஸ்டைலிஷா இருக்கிற மாரி ரவுண்ட் ஷேப்டு ஏசி வென்ட்ஸும் இங்க அவைலபிளா இருக்கிற மாரி குடுத்திருக்காங்க. ஒரு ப்ராப்பரான பவர் ஸ்டீரிங் வீல் வித் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்டோட இந்த புதிய செலீரியோவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. ZXi மற்றும் ZXi Plus இந்த 2 வேரியண்ட்டுக்கும் ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. வண்டியோட கீ எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த செலீரியோவுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்மார்ட் கீ ஃபீச்சர் தான் கொடுத்துருக்காங்க. கீயோட ஒரு பக்கம் சுசுகியோட லோகோவும், இன்னொரு பக்கம் லாக் மற்றும் அன்லாக் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. கீ ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஹேண்டியாவும், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கிற மாரி குடுத்திருக்காங்க. ZXi பிளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் கீ ஃபீச்சர் குடுக்குறாங்க. மத்த வேரியண்ட் எல்லாத்துக்குமே நார்மல் கீ தான் அவைலபிளா இருக்குது. இக்னிஷன் ஆன் பண்ணி இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். இந்த செலீரியோவுக்கு ஒரு ஸ்டைலிஷான ஸ்டெரஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் தான் குடுத்திருக்காங்க. கன்சியூமருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாரி ஒரு சிம்பிளான இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் தான் இந்த செலீரியோவுக்கு குடுத்திருக்காங்க. இந்த கிளஸ்டருக்கு ஒரு MIDயும் அவைலபிளா இருக்குது. இந்த MIDக்கு ஆம்பர் இல்லுமினேஷன் கலர்ல குடுத்திருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு ப்ராப்பரான ஆடியோ சிஸ்டமும் இந்த செலீரியோவுக்கு குடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் பிளே ஸ்டுடியோ சிஸ்டம் வித் ஸ்மார்ட் போன் நேவிகேஷன் மற்றும் வாய்ஸ் கமாண்ட் ரெகக்னிஷனோட யூஸ் பண்ற மாரி இந்த ஆடியோ சிஸ்டம் குடுத்திருக்காங்க. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் மற்றும் ஸ்டீரிங் மவுண்டட் வாய்ஸ் கண்ட்ரோல்ஸ் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. பவர்ஃபுல்லான 4 ஸ்பீக்கர் ஆப்ஷன்ஸும் இந்த ஆடியோ சிஸ்டமுக்கு கொடுத்துருக்காங்க. AM, FM, USB மற்றும் ஆக்ஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆடியோ சிஸ்டமோட டச் ஸ்க்ரீனும் ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கன்சியூமருக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஆடியோ சிஸ்டம் தான் இந்த செலீரியோவுக்கு கொடுத்துருக்காங்க. ZXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் பிளே ஸ்டுடியோ சிஸ்டம் கொடுக்குறாங்க. மற்ற வேரியண்ட் எல்லாத்துக்குமே நார்மல் ஆடியோ சிஸ்டம் தான் இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. டேஷ்போர்டோட சென்டரில் 2 ஏசி வென்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. வித் 4-வே அட்ஜஸ்டபிளோட கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டனும் இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அசால் லேம்போட பட்டனும் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோவோட லாக் மற்றும் அன்லாக் பட்டனும் இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மேனுவல் அட்ஜஸ்டபிள் ஏசி ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. எப்பவும் போல கன்சியூமருக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஏசி சிஸ்டம் தான் இந்த செலீரியோவுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் அவைலபிளாக இருக்குது. USB மற்றும் ஆக்ஸ் கனெக்டிவிட்டியோட போர்ட்டும் இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஃபோன் மற்றும் வேலட் வைக்கிற மாதிரி ஒரு லார்ஜான ஸ்டோரேஜ் அவைலபிளாக இருக்குது. 2 பாட்டில் ஹோல்டர் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கேயும் ஒரு ப்ராப்பரான ஆட்டோமேட்டிக் கேர் ஷாஃப்ட் நம்ம இங்கே பார்க்க முடியும்.
ஹேண்டில் பண்றதுக்கே ஹேண்டியா இருக்கிற மாரி ஒரு சாஃப்ட்டான, ஸ்மூத்தான கியர் ஷாஃப்ட் தான் இந்த மாருதி செலரியோ ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு குடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கே ஸ்டைலிஷா இருக்கிற மாரி இந்த கியர் ஷாஃப்ட்ட சுத்தி சில்வர் குரோம் ட்ரீட்மெண்ட்டும் குடுத்திருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ரியர் டோரோட பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டனும் இங்க தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ஒரு பிரீமியமான இன்டீரியர் டிசைன் தான் இந்த செலரியோவுக்கு குடுத்திருக்காங்க. ஸ்பேசியஸான க்ளோ பாக்ஸும் இங்க அவைலபிளா இருக்குது. கன்சியூமருக்கு நெறைய திங்ஸ் வைக்கிற மாரி ஒரு லார்ஜான க்ளோ பாக்ஸ் தான் இந்த செலரியோவுக்கு குடுத்திருக்காங்க. கன்சியூமருக்கு அஃபோர்டபிள் பிரைஸ்ல ஃபீச்சர்ஸும் அதிகமா இருக்கிற மாரி ஒரு பெஸ்ட்டான ஹேட்ச்பேக் வெஹிக்கிளா மாருதி இந்த செலரியோவ மார்க்கெட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. டிரைவரோட லொகேஷன் தவிர மத்த எல்லா லொகேஷன்லயும் ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் இருக்கிற மாரி குடுத்திருக்காங்க. சீட்ஸும் நல்ல சாலிடான குஷனிங்கா இருக்கிற மாரி ரொம்ப வருஷம் லைஃப் வர ஒரு பெட்டரான சீட் மெட்டீரியல்ஸ் தான் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. லம்பர் சப்போர்ட் மற்றும் அந்தத்தை சப்போர்ட்டும் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாரி ஒரு பெஸ்ட்டான சீட் டிசைன் தான் இந்த செலரியோவுக்கு குடுத்திருக்காங்க. கோ பேசஞ்சருக்கும் ஒரு சன்வைசர் அவைலபிளா இருக்குது. வித் வேனிட்டி கிளாஸோட குடுத்திருக்காங்க. இங்கேயும் ஒரு எல்லோ கேபின் லேம்ப் அவைலபிளா இருக்குது. வித் 3 வே ஸ்விட்சோட குடுத்திருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஐவிஆர்எம் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. மைக்கோட ப்ரொவிஷனும் இங்க தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவருக்கும் ஒரு சன்வைசர் அவைலபிளா இருக்குது. வித் டிக்கெட் ஹோல்டர் ஃபீச்சரோட இருக்கிற மாரி குடுத்திருக்காங்க. வண்டியோட ரியர்ல போய் சீட் மற்றும் ஸ்பேசியஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். இம்பாக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக், ஸ்பீடு சென்சிட்டிவ் ஆட்டோ டோர் லாக் மற்றும் பெடஸ்ட்ரியன் புரொடெக்ஷன், ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம் இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிஷனலான சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த செலரியோவுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட ரியர் டோர்லையும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர்டு குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மஸ்கலான டோர் ஹேண்டில் மற்றும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷன் மற்றும் ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் இங்கே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரான சைல்டு டோர் லாக் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ரியர் சீட்ல உட்கார்ந்து ஸ்பேசியஸ் மற்றும் சீட் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். லெக் ரூம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு ஸ்பேசியஸான லெக் ரூம் தான் இந்த செலரியோவுக்கு கொடுத்துருக்காங்க. ஹெட் ரூமும் கேட்கவே வேண்டாம். ரொம்பவே ஸ்பேசியஸாக தான் இருக்குது இந்த வண்டியோட ஹெட் ரூமும். ரியர் சீட் பாக்கெட் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. டிரைவர் மற்றும் கோ டிரைவரோட ரியர் சீட் பாக்கெட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரியர் பவர் விண்டோவோட கண்ட்ரோல்ஸ் பட்டனும் இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ரியர்லையும் சீட்ஸ் பொறுத்தவரையில் நல்ல குஷைனிங்காக இருக்கிற மாதிரி ரொம்ப வருஷம் லைஃப் வர மாதிரி ஒரு குவாலிட்டியான சீட் மெட்டீரியல்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வண்டியோட டேஷ்போர்ட் வியூ. நம்ம ரியர் சீட்லேருந்து பார்க்கும்போது பார்க்குறதுக்கே ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஒரு பெட்டரான டேஷ்போர்ட் டிசைன் தான் இந்த செலரியோவுக்கு கொடுத்துருக்காங்க. விசிபிலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது. டிரைவருக்கு ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி ஒரு வைடரான விண்ட்ஸ்கிரீன் தான் இந்த செலரியோவுக்கு கொடுத்துருக்காங்க. என்ஜின் பேயை ஓப்பன் பண்ணி என்ஜின் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஹூட் டோர் பொறுத்தவரையில் இன்சுலேஷன் எதுவும் இல்லாமல் நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த செலரியோவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃபியூல் எஃபிஷியண்டான மாருதியோட ஃபேமஸான நெக்ஸ்ட் ஜென் கே சீரிஸ் டுவெல் ஜெட் டுவெல் விவிடி பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த செலரியோவுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சரும் இந்த இன்ஜினுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த இன்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சிசி பார்த்தோம்னா 998 சிசி வருது. 3 சிலிண்டர் வித் 4 வால்வ் கான்ஃபிகரேஷனோட இந்த இன்ஜினை மாருதி கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 49 kW பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் பார்த்தோம்னா 89 நியூட்டன் மீட்டர் டார்க் இந்த இன்ஜினில் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபியூல் எஃபிஷியன்சியும் ரொம்பவே நல்லா இருக்குது. 26.68 கிலோமீட்டர் ஃபியூல் எஃபிஷியன்சி இந்த என்ஜின் டெலிவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஆன் ரோடு ப்ரைஸ் பார்த்தோம்னா 8,53,081 rupees வருது சென்னை ப்ரைஸ். இந்த ப்ரைஸ்க்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் இந்த செலரியோவுக்கு மாருதி கொடுத்துருக்காங்க. மாருதியோட என்ஜின் ரிலையபிலிட்டியும் கேட்கவே வேண்டாம். ரொம்பவே நல்லா இருக்கும். சர்வீஸ் நெட்வொர்க்கும் ரொம்பவே நல்லா கொடுக்குறாங்க மாருதி. ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ், பிகினர்ஸ் மற்றும் காலேஜ் பர்பஸ், ஆஃபீஸ் பர்பஸ்க்கு வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த செலரியோவை செலக்ட் பண்ணலாம். டெய்லி யூசேஜ் மற்றும் சிட்டி டிரைவிங்க்கும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த செலரியோ. இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.